ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் ரொம்ப வலிமையான ஒரு பழத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க எலுமிச்சை. எலுமிச்சை பார்த்தா சிறிய பச்சை அல்லது மஞ்சள் நிறமாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கும் சத்துக்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப பெரிய பலன்களை தருது. சுடுநீர் குடிக்கணும்னா எலுமிச்சை, புளிப்பான ரசம் செய்யணும்னா எலுமிச்சை, உடம்பு டீடாக்ஸ் பண்ணணும்னா எலுமிச்சை, எல்லா இடத்துலையும் இது கலந்துட்டுருக்கு. கோடை காலத்தில் எல்லாராலும் ரொம்ப விரும்பப்படுற ஒரு பானம் தான் இந்த லெமன் ஜூஸ். இது நீம்பு பானி, ஷிக்கஞ்சு மற்றும் நீம்பு சோடா அப்படின்னு பல பேரால் அழைக்கப்பட்டு வருது. இந்த லெமன் ஜூஸ் குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்குது, அதனால் என்ன பக்க விளைவுகள் நமக்கு வருது அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது தண்ணியில் கலந்து செய்யப்படுற ஒரு எளிமையான பானம். லெமன் ஜூஸில் கலக்கப்படும் அளவு அவங்க விருப்பத்தை பொறுத்து மாறும். இந்த பானத்தை குளிர்ச்சியாகவோ அல்லது சூடாகவோ குடிக்கலாம். ஒரு சிலர் இது கூட எலுமிச்சை தோல், புதினா இலை, தேன், மஞ்சள் அப்படி பிற சுவையூட்டும் பொருட்களை கலந்து குடிப்பாங்க. இந்த லெமன் ஜூஸ் கொளுத்துற கோடை வெயிலுக்கு மிகவும் சுவையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். அப்படின்றதால இந்திய மாநிலங்களில் லெமன் ஜூஸ் ரொம்பவே பிரபலமாக இருக்கும். மற்ற சீசன்களில் தேநீர், காஃபி எப்படியோ அது மாதிரி தான் கோடை காலத்தில் இந்த லெமன் ஜூஸ். பொதுவாக பார்த்தா இந்த லெமன் ஜூஸ் நமக்கு ரொம்ப சுவையாகவும் புத்துணர்ச்சி ஊட்டுவதாகவும் தெரியும். ஆனால் இதுக்குள்ளே இருக்க நன்மைகள் ரொம்பவே பெருசு. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். லெமன் ஜூஸில் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. அதிக வைட்டமின் சி காணப்படுறதால இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை சேதப்படுத்தாமல் செல்களை பாதுகாக்க உதவுது. அது மட்டும் இல்லைங்க, இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கவும் இது உதவியாக இருக்குது. பக்கவாதம், இதய நோய் போன்ற நிறைய ஆபாயத்திலேருந்து இது நம்மளை காப்பாற்றுது. லெமன் ஜூஸ் குடிக்கிறதால எடை இழப்பு ஏற்படும். உங்கள் யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. லெமன் வாட்டர் குடிக்கிறதால உங்கள் நீர் உட்கொள்ளல் அளவை அதிகரிக்க முடியும். எடை இழப்புக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதில் இருக்கிற வைட்டமின் சி எடை இழப்புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கொழுப்புகளோட ஆக்சிஜனேற்றத்திற்கு இது உதவியாக இருக்குது. எடை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு இது காலை வேளையில் ரொம்ப சூப்பர் ட்ரிங்க்னு சொல்லலாம். ஏன்னா காலையில் வளர்ச்சிதை மாற்றம் உச்சத்தில் இருக்கும். உடல் எடையை குறைக்க எடுக்க முயற்சிகள் ரொம்பவே பலனளிக்கும். இந்த லெமன் வாட்டர்னால் உடலில் நீர் சத்தை மேம்படுத்த முடியும். வெறுமனே தண்ணீரை குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கட்டத்தில் நம்ம லெமன் வாட்டர் போல் குடிக்கிறதுனால நீர் உட்கொள்ளல் அப்படிங்கிறது அதிகமாகுது. இந்த லெமன் வாட்டர் நம்மளோட உடலில் சோடியம் அளவை மேம்படுத்த உதவுது. உடலுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும் கார்பனேட்டட் பானங்களை அருந்துவதை குறைக்க இந்த லெமன் வாட்டர் நமக்கு உதவியாக இருக்குது. இந்த லெமன் வாட்டரை சூடாக இல்லாட்டி வெதுவெதுப்பாக குடிக்கிறதால நம்ம உடலில் மலமிளக்கியாக செயல்படுது. நம்மளோட நாளை லெமன் வாட்டர் குடிக்கிறது மூலம் தொடங்கினா மலச்சிக்கல் ஏற்படுறதை தடுக்கும். குடல் இயக்கத்தை ஆரோக்கியமாக வைக்கவும் பெரிதும் உதவுது. ஆயுர்வேத அடிப்படையில் பார்த்தா செரிமான செயல்முறையை மேம்படுத்த இது உதவியாக இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லெமன் ஜூஸில் வைட்டமின் சி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இதில் வைட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது ஆன்டி ஏஜிங் பண்புகளை கொண்டுள்ளது. லெமன் வாட்டர் உங்கள் சருமத்தில் உள்ள கொலாஜன் அளவை அதிகரிக்குது. பளபளப்பான மற்றும் குறைபாடற்ற சருமத்துக்கு இது உதவியாக இருக்குது. வைட்டமின் சி நிறைய இருக்குது. இது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது. பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. உடம்பை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து காப்பாற்றுது. கலோரி குறைவு, அதனால் டயட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. தினமும் காலையில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு குடித்தா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும். சளி, காய்ச்சல், தொண்டைவலி இது எது இருந்தாலும் குறைஞ்சிரும். எலுமிச்சை சாறு குடித்தா வயிறு சுத்தமாகும். உணவு செரிக்க ரொம்பவே உதவியாக இருக்குது. மலச்சிக்கல் பிரச்சனை அறவே ஒழிஞ்சிரும். இந்த லெமன் ஜூஸ் குடிக்கிறதால வெயிட் லாஸ் ஆகும். லெமன் வாட்டர் மெட்டபாலிசத்தை அதிகரித்து கொழுப்பை உரைக்க உதவுது. நம்மளோட உடம்பை டீடாக்ஸ் செஞ்சு உடம்புல இருக்கும் நச்சு பொருட்களை வெளியேற்றுது. கருப்பை, சிறுநீரகம் செயல்பாட்டை மேம்படுத்துது. கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தும். இரத்த அழுத்தத்தை குறைக்கும். அதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். லெமன் ஜூஸில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அதே போல் சிட்ரிக் ஆசிட் கிட்னி ஸ்டோன் உருவாகாமல் தடுக்கும். இதில் இருக்க யூரிக் அமிலம் குறைச்சி ஜாயிண்ட் பெயினை குறைக்கும். நம்மளோட வாயில் பாக்டீரியாவை குறைச்சி ஃப்ரெஷ் பிரெத் தரும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிகமாக குடித்தா சிட்ரிக் ஆசிட் பற்கள் எனாமலை கரைக்கும். அதனால் ஸ்ட்ரா மூலம் சிப் பண்ணி குடிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வயிற்றெரிச்சல் ஏற்படும் அபாயம் உள்ளது. அதிகமான அமிலத்தன்மை, கேஸ்ட்ரிக்ஸ் இருக்கிறதால அல்சர் உள்ளவங்களுக்கு பாதிப்பு தரும்.
ஒரு சிலருக்கு நேரடியாக சாற்றை முகத்தில் தடவுறதால அலர்ஜி ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. சிறுநீரக பிரச்சனை வரும். சில ரேர் கண்டிஷனில் பொட்டாசியம் இம்பேலன்ஸ் கூட வரும். நீர்ச்சத்து இழப்பால் டீஹைட்ரேஷன் கூட ஏற்படலாம். இரத்த அழுத்த மருந்தாக இது பயன்படுது. சில மருந்துகளில் அப்சர்ப்ஷனை பாதிக்கலாம். அதனால் வயிறு புண், கேஸ்ட்ரிக்ஸ் உள்ளவங்க, சிறுநீர் நோய் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, மிகுந்த பல் உணர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதை அறவே தவிர்த்திடலாம். இந்த லெமன் ஜூஸை எப்படி பயன்படுத்தலாம்? காலையில் வெதுவெதுப்பான நீரில் அரை எலுமிச்சை சாறை உணவுக்கு முன்னாடி ஜீரணத்துக்கு சிறிதளவு எடுத்துக்கலாம். தேனோடு சேர்த்து உடல் சக்தியை கூட்ட எடுத்துக்கலாம். சருமத்துக்கு ஃபில்லிங் போல் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சை சாறு நம்ம உடம்புக்கு ஒரு அற்புதமான மருந்து மாதிரி தான். ஆனால் அது அளவுக்கு அதிகமாக குடித்தா பாதிப்பும் தரும். எல்லாமே மாட்ரேஷனில் தான் நல்லது. தினமும் ஒரு கப் காலையில் வெதுவெதுப்பான நீரில் அரை எலுமிச்சை பழம் போதும்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆரோக்கியமாக இருக்கணும்னா எலுமிச்சையையும் பேலன்ஸ் டயட்லையும் நம்ம பழக்க வழக்கத்தையும் சேர்த்து பின்பற்றணும். யாருக்கெல்லாம் டெய்லி மார்னிங் லெமன் ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். பை.